ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற பூக்களை பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். முதல்ல சங்குப்பூ பறிச்சுக்கிறேன். ஒரு செடியில் 4 பூ இருந்துச்சு, இன்னொரு செடியில் 4 பூ இருந்தது. ப்ளூ கலர் சங்குப்பூ மட்டும்தான் இப்போ பூ பூத்துட்ருக்கு. ஒயிட் கலரும் வச்சுருக்கேன். அடுத்து ரோஸ் வெரைட்டி. இது டபுள் டிலைட் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸு. ஃப்ராக்ரன்ஸ் செம்மையாக இருக்கும். பன்னீர் ரோஸே தோன்றுன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். பூ பாருங்கள், நல்ல பெரிய பூவாக இருக்குது. அடுத்து எல்லோ கலர். இது எங்கள் வீட்டில் அதிகமான ஈல்டு கொடுக்குற செடின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஒரு டைம் பட்ஸ் வச்சுதுன்னா 12க்கு மேலே தான் வைக்கும். செம்மையாக பூத்துட்ருக்கு. அடுத்து பட்டன் ரோஸு. இதுவுமே நிறைய பட்ஸ் இருக்குது. ஒரு பிளான்ட்டு தான் வச்சுருக்கேன். 3 பூ கட் பண்ணியாச்சு. அடுத்து பன்னீர் ரோஸு. இது கட்டிங்ஸ் தான் வாங்கி வச்சேன். இது செம்மையாக பூத்துட்ருக்கு, டெய்லி பூக்குது. இது சம்மர் ஸ்னோ ஒயிட்னு சொல்லக்கூடிய ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான். மொட்டோடையே கட் பண்ணிட்டேன் தெரியாமல். அடுத்து இதுவும் பட்டன் ரோஸு, பிங்க் கலர், லைட் பிங்க் கலர் வெரைட்டி. இதுவுமே பட்ஸ் நிறைய வைக்கிது. அடுத்து இதுவும் ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான். அடுத்து இன்னொரு பன்னீர் ரோஸ் பாருங்கள். இந்த ரோஸ் செடியும் அந்த ரோஸ் செடியும் ஒன்றா தான் வச்சேன். இதுவும் பூ பூத்துச்சு. அடுத்து டிசம்பரும் பறிச்சாச்சு. இன்றைக்கான அறுவடை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.